மட்டன் சிக்கன் இல்லைன்னா பரவாயில்ல, வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தா போதும். 10 நிமிஷத்துல இந்த கில்லி பிரியாணி சூப்பரா செஞ்சிடலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இப்போ இந்த கில்லி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கடாயில ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 5ல இருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. பூண்டு பல்லு ஒரு 10 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்ப ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கல. வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 வெங்காயம் சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்ப வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இந்த பிரியாணிக்கு சுவை கொடுக்கறதே இந்த தக்காளி தான். அதனால நம்ம ஏற்கனவே ஒரு 5 தக்காளி வேக வச்சு எடுத்துருக்கிறோம். இப்ப இதுல நல்ல பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதோட மேல் தோல் எல்லாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப புதினா தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்ப நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த காஞ்ச மிளகாவோட காரம் தான் இதுல இருக்கணும். இதுல நம்ம இப்ப பிரியாணி மசாலா மட்டும் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டுல அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்திருக்கேன். பிரியாணி மசாலாவோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். வேணும்னா போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கடைகளில் வைக்கிற பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நான் சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே தான் நம்ம அரிசி சேர்க்கணும். முன்னாடியே சேர்க்க கூடாது. இப்ப நம்ம அரிசியில தண்ணி இல்லாம வடிச்சிட்டு இப்ப நம்ம அந்த அரிசியை சேர்த்துடலாம். கடைசியா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கம கம கமன் வாசனை வருது. இப்ப நம்ம குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்ப குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அரிசி எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அட்டகாசமான கில்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.